வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதியின் இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதிக்கு கலையகத்திற்கு வந்திருக்கின்றார் இவெண்டர்ஜி நிறுவனத்தின் நிறுவனரும் பணிப்பாளருமான காயத்ரி சுவேந்திரன் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். ஆமாம், உங்களுக்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். யாழ்ப்பாணத்தில் ராமாயண கலாசார நிகழ்வு ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதாக அறிகின்றோம். இந்த நிகழ்வை பற்றி சொல்லுங்கள். இந்த நிகழ்வானது முக்கியமாக சுற்றுலாத்துறை சார்ந்த ஒரு நிகழ்வு. சுற்றுலாத்துறையின் அபிவிருத்திக்கான ஒரு நிகழ்வு என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ராமாயணம் என்பது எங்களுக்கு ஒரு இதிகாசமாக தெரியும். உண்மையில் நாங்கள் வந்து சிறு வயதிலிருந்து படித்திருக்கிறோம், அதனால் எங்களுக்கு ஒரு இதிகாசமாக அதை தெரியும். ஆனால் இதில் சுற்றுலாத்துறை சார்ந்த நிறைய பொட்டென்ஷியல் என்று சொல்வார்கள், அதாவது இதுக்கான வாய்ப்புகளை தேடித்தரும் ஒரு 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 கன்செப்டாக இருக்கின்றது ஸ்ரீலங்காவில். ஏன்னா ராமாயணம் உங்களுக்கு தெரியும், நிறைய ராமாயணத்தில் ஒரு 4 பகுதி வந்து ஸ்ரீலங்காவில் தான் நடைபெற்றது, அரங்கேறியது. அப்போ வார், யுத்த காண்டம், சுந்தரகாண்டம், இந்த மாதிரியான பகுதிகள். அப்போ ஸ்ரீலங்காவுக்கு இந்த ராமாயணத்தில் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு முக்கியமான ஒரு பாத்திரம் ஒரு இடம் இருக்கிறது. அதனால் நாங்கள் இது மூலமாக சுற்றுலாத்துறையை எந்த அளவுக்கு முன்னேற்றலாம் அப்படிங்கிறது தான் நாங்கள் இதை செய்ய போகிற இந்த ப்ரோக்ராமுக்கு உண்மையான நோக்கம். அப்போ இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் இந்தியன் எம்பசி, அதாவது கன்சுலேட் ஜெனரல் ஜஃப்னா, இது யாழ்ப்பாணத்தில் நாங்கள் நடைபெறதுனால கன்சுலேட் ஜெனரல் ஜஃப்னா அவங்களோட அனுசரணையோட தான், அவங்க தான் மெயின் பார்ட்னர் இதில் அந்த ப்ரோக்ராமுக்கு. மற்றது நிறைய எங்களோட பார்ட்னரிங் வராங்க, மற்றவங்கெல்லாம் சேர்ந்து இதை வந்து செய்கிறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க. மற்ற நதன் டூரிசம்னா வடக்கு சுற்றுலாத்துறை அது. அடுத்தது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னா, அதில் இந்து கலாச்சார அந்த பிரிவு, அல்லது இப்படி சொல்லலாம் சன்ஸ்கிருத் டிபார்ட்மெண்ட்னு சொல்லலாம், சமஸ்கிருத டிபார்ட்மெண்ட் அந்த இதுவும். அடுத்தது வந்து இதுக்கு ஃபுட் அனுசரணை, அதெல்லாம் எங்களுக்கு என்ன அனுசரணையாளர்கள் கண்டிப்பாக தேவை எல்லா இடத்துலையும். ஸோ அதை வந்து அமுல் அப்படிங்கிற உணவகம் வந்து அவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் நதன் டூரிசத்தை, வடக்குக்கான டூரிசத்தை வந்து எந்த அளவுக்கு அபிவிருத்தி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை முக்கியமாக நாங்கள் செய்கிறோம். சரி, இப்பொழுது ஒரு வடக்குக்கான சுற்றுலா, இலங்கையில் இப்பொழுது சுற்றுலாத்துறை அபிவிருத்தி வருகிறது, மிக வேகமாக அபிவிருத்தி அடைந்து வருகிறது. இப்பொழுது வடக்கை மையப்படுத்தி வடக்கின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக நீங்கள் இப்பொழுது ராமாயண கலாசார நிகழ்வு, இந்த கருப்பொருள் எதனை மையமாக நீங்கள் சொன்னது போல ராமாயணத்தை இலங்கையுடன் நிறைய தொடர்புகள் இருக்கின்றது. இந்த ராமாயணத்தை இந்த சுற்றுலாத்துறையை எவ்வாறு சம்பந்தப்படுத்த போகிறீர்கள்? இந்த கலாசார நிகழ்வின் மூலம் எவ்வாறு சுற்றுலாத்துறையை மேம்படுத்த போகிறீர்கள்? எவ்வாறு கவர்ந்தெழுக்க போகிறீர்கள்? ராமாயணம் சார்ந்த இடங்கள் எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் ஒரு 58 இடங்கள் நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் 28 இடங்கள் தான் அந்த எங்களோட ஐட்னரினா அந்த எங்களோட டூர் பிளான்னு சொல்லுவாங்க, அந்த பிளானில் வந்து எங்களுக்கு 28 இடங்களை நாங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுதான் ஈஸியாக எங்களுக்கு போயிட்டு ரீச்சபிளாக இருக்கக்கூடிய இடங்கள். எல்லா இடத்தையும் எங்களுக்கு போக முடியாது. ஸோ அதனால் அந்த இடங்களை வந்து சார்ந்து நிறைய உல்லாச பிரயாணிகள் இந்தியாவிலேருந்து வராங்க. ஏன்னா ராமாயணங்கிறது இந்தியாவில் தொடக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நாங்கள் பிலீவ் பண்ணுறது அப்படிங்கிறனால அவங்களுக்கு இதில் வந்து ஒரு டிவைன் கனெக்ஷன், அதாவது எப்படி சொல்கிறது, அதை ஒரு இமோஷனல் ஒரு கனெக்ஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு ராமாயணத்தோடு இங்கே ஸ்ரீலங்காவுக்கு இருக்குது. ஏன்னா சீதா மாதாவை இங்கே வச்சுருந்தாங்க அப்படின்னு உணர்வுபூர்வமான ஒரு தொடர்பு. அந்த தொடர்புகள் அதை வந்து அவங்க பார்க்குறதுக்காக, அந்த சீதா மாதா எங்கே இருந்தாங்க, அடுத்தது ராவணாவோட கோட்டை எங்கே இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்காக அவங்க வர்றதுக்கு ஆசைப்படுறாங்க. இப்போ ராவணனும் நாங்கள் நினைக்கிறோம் அவங்களும் ஒரு பெரிய ஒரு வீரனாக தான் மதிப்பிட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு சிவபக்தன், ஒரு நிறைய ஸ்கில்ஸ் உள்ள ஒரு கிங், ஒரு அரசன். அதனால் அவரே ஒரு பெரிய ஒரு மகானத்தை அவங்களும் பார்க்குறாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து இதை வந்து விரும்புகிறாங்க, இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் வந்து பார்க்கணும். ஸ்ரீலங்காவில் பார்க்கணும், அதுக்கு ஒரு அவேர்னஸ் நாங்கள் கொடுக்கணும், எங்கெங்கே இருக்குது, என்ன இருக்குது, எதை சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். அப்போ அதனால நாங்கள் வந்து இதை வந்து அதான் மெயின்லி நம்ம ப்ரமோஷன் செய்கிறோம். அப்போ நம்ம டூரிசம் போர்ட்லேயே கூட எங்களுக்கு ராமாயண கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் அங்கேயே இருக்குது.
அவங்களே வந்து இந்த ராமாயணம் அப்படிங்கிற இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கான எல்லா வழிவகைகளையும் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு முன்னெடுத்துக்கிட்டு தான் வராங்க. அப்போ நாங்கள் பார்த்தோம், ரைட், இது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பாக நாங்கள் யோசிச்சு, இப்போ இங்கே சீதா எலியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு தெரியும். அதே மாதிரி கால் சைடில் டவுன் சவுத்தில் போனால் நிறைய விஷயங்கள், நிறைய இடங்கள் இருக்குது. அந்த மாதிரி இந்த சீதா எலி, மன்னிக்கவும், சீதா எலிய நுவரெலியாவில் இருக்கும் சீதை வனம் என்று சொல்லுவார். அது ஓரளவு ராமாயணத்துடன் தொடர்புப்பட்டது. தென் டவுன் சவுத், அதாவது தென்னிலங்கையில் என்ன தொடர்பு இருக்கிறது? சஞ்சீவி மலை, அதாவது சஞ்சீவி ட்ராப்னு சொல்லுவாங்க. அந்த சஞ்சீவி அவர் அனுமார் வந்து சஞ்சீவி மலையை பெயர்த்து கொண்டு வர நேரம் அதில் ஒரு சின்ன ட்ராப் விழுந்ததா ஒரு இது இருக்குது. அப்போ அந்த மாதிரி உணவட்டுணை அது அந்த இடத்துலையும் ஒரு அந்த சஞ்சீவி மலையோட இது இருக்கிறதான்னு சொல்லி ஒரு எல்லாம் வந்து ஒரு லெஜண்ட் தான். இதெல்லாம் வந்து எழுதப்பட்டது இந்த மாதிரி. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா யுத்தகனாவை அப்படின்னு சொல்லலாம். மஹியாங்கன சைடில் யுத்தகனாவை, கடைசி யுத்தம் நடந்த இடங்கள், லக்கே கலைன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே அந்த அதுவும் கடைசி யுத்தங்கள் இடம்பெற்றது. அதெல்லாம் அந்த நிலைமை பார்க்க உங்களுக்கு அது எங்கே இருக்கிறது? அது மஹியாங்கனையில் இருக்கிறது. என்ன இருக்கிறது அதில்? என்ன ஆக்சுவலாக அது ஒரு நிலப்பகுதி. அந்த நிலப்பகுதியில் வந்து எந்த புல் பூண்டும் எதுவும் வரல. அதில் ஒரு வித்தியாசமான கற்கள் மட்டுமே இருக்கிறது. வித்தியாசமான கற்கள். அந்த நிலப்பகுதியே ஒரு வித்தியாசமான ஒரு கலரில், ஒரு ரெட் கலர் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிற அந்த இடத்துல அது ஒரு காடு, ஃபுல்லாகவே ஒரு காடு. நீங்கள் சுற்றி வர காடு. அந்த நிலம் மட்டும் எதுவுமே வராது. அந்த இடத்துல கற்கள் மட்டும் அப்படியே ஒரு ஆங்கனங்கன கல், அந்த மாதிரி ஒரு நிலப்பரப்பு. ஒரு உண்மையில் இலங்கையராக இருக்கின்றோம், ஒரு பிரமிப்பாக இருக்கிறது. அதெல்லாம் கேள்விப்படாத ஒரு விடயமாக இருக்கிறது. மகியங்கனையில் எந்த இடம் சரியாக துல்லியமாக சொல்லக்கூடியதாக இருக்கு? துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த இடத்துல சீதா கொட்டுவ என்ற ஒரு இடமும் இருக்கிறது. இப்போ சீதை அம்மா மாதா சீதாவை வந்து எல்லா இடத்துலையும் வச்சிருந்தாங்க. ஒரு இடத்துல தான் வச்சு அப்படியெல்லாம் இல்லை. கொஞ்ச நாள் ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க, இன்னொரு இடத்துல அப்படி. அப்போ அதில் சீதா கோட்டை ஒரு இடம். அப்போ அந்த பகுதி சார்ந்த ஒரு சுற்று இதில் அந்த வந்து இருக்குது. அது இதை நீங்கள் அந்த இடத்துல வஸ்கமுவன்னு சொல்லுவாங்க. வஸ்கமுவ ஒரு வைல்ட் லைஃப் ஒரு சென்ச்சுரி அந்த இடத்துல இருக்குது. அப்போ அது உள்ளுக்கு நாங்கள் போனோம்னு சொன்னால் இந்த இடத்த பார்க்கலாம். யுதகனாவை இதெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். அது மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது. அப்போ இந்த சைட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் நார்த்லேயும் நிறைய சைட்ஸ் இருக்குது. அதாவது வடக்கு பகுதியில் இலங்கையிலையும் அந்த சைட்ஸ் எல்லாம் நாங்கள்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் எவ்வளவு காலமாக வேலை செய்து விட்டுருங்க. இப்போ இலங்கையை பொறுத்தவரை வந்து ராமாயணத்துடன் தொடர்புடைய இடங்கள் என்று இலங்கை தொடர்பு பட்டிருக்கின்றது பொதுவாக நாங்கள் பார்க்கிறோம். எந்தெந்த இடங்கள், பொதுவாக எத்தனை இடங்கள் இருக்கிறது, எந்தெந்த இடங்கள் இருக்கிறது? அது இப்படி டூரிசம்னா சுற்றுலாத்துறை நிறுவனம் வந்து 28 இடங்களை வந்து அடையாளப்படுத்தினா 58 இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் 28 இடங்கள் அக்சசிபிளாக இருக்குது. அக்சசிபிள்னா நம்ம சென்று வரக்கூடிய வசதிகள் இருக்கிற இடங்களாக இருக்குது. இப்போ அதை நாங்கள் ஐட்னரியில் இன்க்ளூட் பண்ணி, அப்போ அதே மாதிரி நார்த்லேயும் இருக்கிற வடக்கு பகுதியிலே இருக்கிற அந்த இடங்களை வந்து நாங்கள் இப்போ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அதை நாங்கள் வெளியில் கொண்டு வரணும். ஏன்னா நார்த்தோட டூரிசம் வந்து இப்போ ஈஸியான ஒரு ஃப்ளைட் இருக்குது. அங்கே பலாலி ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட் இருக்குது. அப்போ நான் அவங்க ஈஸியாக அங்கே வந்து போகலாம். அப்போ நாங்கள் அது ஒரு அங்கே உள்ள இடங்களை நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி மற்றவங்களுக்கு சொல்வதன் மூலம் இந்த இது நார்த் இந்தியன் தான் மெயின் மார்க்கெட் வந்து நார்த் இந்தியன்ஸ் தான். அவங்க தான் நிறைய பேர் இதுக்கு வராங்க. அவங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்னே சொல்லலாம் இந்த ப்ரோக்ராம் உண்மையாகவே. அப்போ இது கன்சலேட் ஜெனரல் அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு. அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருந்தது. போய் அப்ரோச் பண்ணோடனே அவங்க சப்போர்ட் பண்ணது. அடுத்தது நதன் டூரிசம், இது டூரிசத்தை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுங்கிறனால. அடுத்தது இதன் மூலம் சன்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட் அவங்க, ஏன்னா இது ராமாயணம் வந்து சன்ஸ்கிரிட்டில் எழுதப்பட்டது அப்படிங்கிறனால அவங்களையும் தொடர்பு பட்டுக்கிட்டாங்க. ஸோ இது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வாக அமையும். சரி, இது முதல் முறையாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறதா? அது சம்பந்தமாக சொல்லுங்க. இல்லை, இது வந்து நாங்கள் கடந்த ஜூன் மாதம் வந்து இங்கே கொழும்புல ICCR, அதாவது விவேகானந்த கல்ச்சரல் சென்டர் அவங்களோடு இணைந்து இந்தியா திங்க் கவுன்சில் அப்படிங்கிற இன்னொரு இந்திய நிறுவனத்தோடும் இணைந்து அந்த நிகழ்வை நாங்கள் நிகழ்த்தியிருந்தோம். இதில் மெயினாக அதாவது பிரதான ஸ்டேக் ஹோல்டர்ஸாக திரு சௌரவ் பாண்டே அவர்கள், அடுத்தது திரு ஞானகுமார சிதம்பரம் அவர்கள், அடுத்தது ICCR டைரக்டர் ஆஃப் ICCR அவங்க எல்லாம் வந்து இதில் இணைஞ்சிருந்தாங்க. நிறைய நம்ம கெஸ்ட்டை வந்து கால் பண்ணியிருந்தோம். இது ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இருந்தது. ஸ்ரீலங்காவுக்கு இது கண்டிப்பாக, அதாவது இப்போ இந்தியாவிலேருந்து வந்து அந்த இந்தியா திங்க் கவுன்சில் அப்படிங்கிறவங்க வந்து இந்தியாவிலேருந்து வந்து அதை செஞ்சவங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு
நிகழ்வாக நான் கருதுறேன். சரி, இப்பொழுது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ராமாயண கலாசார நிகழ்வில் எத்தனை பேர் தென்னிந்தியா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, குறிப்பாக தென்னிந்தியாவை மையப்படுத்தி தான் இந்த நிகழ்வு, இந்த வட இந்தியாவை மையப்படுத்தி இது செஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை பேர் வருவாங்க அப்படின்ட்டு உங்களுடைய கணிப்பீட்டின்படி? ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராமில் வந்து நாங்கள் நிறைய பேர் எதிர்பார்க்கல உண்மையாகவே. ஏன்னா இது ஒரு இனிஷியேஷன், ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இதை செய்ய போகிறோம். ஆனால் அங்கேருந்து எங்களுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் வந்து ஜூம் தொழில்நுட்பம் மூலமாக ராமாயணத்தில் ஸ்ரீலங்காவோட சிக்னிஃபிகன்ஸ் என்னது அப்படிங்கிறத பற்றி ஒரு உரையாடல் நடைபெறும். அடுத்தது வந்து மற்றதெல்லாம் நம்ம லோக்கல் பீப்புள் தான், இங்கே உள்ளவங்க ஸ்ரீலங்கன்ஸ் தான் எல்லாம் செய்கிறாங்க. மற்ற இதெல்லாம் மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே. ஆனால் நாங்கள் எதிர்காலத்தில் இது ஒரு பெரிய ப்ரோக்ராமாக, ராமாயண ஃபெஸ்டிவலாக பெரிய ஒரு ப்ரோக்ராமாக, பெரிய ஒரு நிகழ்வாக கொண்டு வர்றதுக்கு எதிர்பார்த்துருக்கிறோம். உண்மையில் இந்த தெளிவுபடுத்தலுக்கு பிறகு அதில் ஆர்வம் அதிகரிக்கும் பொழுது சுற்றுலா வந்து உண்மையில் ஒரு திட்டம் வெற்றி அளிக்க நேத்ரா குடும்பம் சார்பாக வாழ்த்துக்கிறோம். இந்த நிகழ்வை பற்றி சொல்லுங்க. இப்போ என்னைக்கு நடக்க போகுது? இது செப்டம்பர் 14ஆம் தேதி திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் ஜஃப்னால இருக்குது. அங்கே தான் நடைபெற இருக்கிறது. 4 மணி தொடக்கம் 7 மணி வரை. கடைசியாக ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டோட இது வந்து ப்ரோக்ராம் வந்து முடியும். இடையில அதான் இவங்க தொடர்புப்பட்ட அத்தனை பேரோட நிகழ்ச்சி நிரலில் நாங்கள் பார்த்தா அது தெரியும். தொடர்பட்ட அத்தனை ஸ்டேக் ஹோல்டர்ஸோட நிகழ்வுகளும் இடம்பெறும். அதோட கலாச்சார நிகழ்வும் இடம்பெறும். ராமநாதன் கலைக்கல்லூரி அவங்களோட ஒரு ராமாயண பர்ஃபார்மன்ஸ், ஒரு ப்ரோக்ராம் அவங்க வந்து வழங்குறாங்க. வந்து அடுத்தது ராமாயணம் சார்ந்த பாடல்கள், அந்த மாதிரி கலாச்சார நிகழ்வுகளும் அதோடு தொடர்பு பட்டு நடைபெறும். இது நாளை மறுதினம் நடக்கும் இந்த நிகழ்வு வந்து ஒரு பொதுமக்களும் வரலாமா? கண்டிப்பா. இது பப்ளிக், இது ஜெனரல் யாரு வேணாலும் கலந்து கொள்ளலாம். நாங்க அதை தான் வெல்கம் பண்றோம். ஏன்னா இது வந்து ஒரு நிறைய பேருக்கு ஒரு தெரியாத ஏரியான்னு சொல்லுவோம், தெரியாத ஒரு ஏரியா. அப்போ நாங்கள் மற்றவங்களையும் வந்து இதுக்கு ஒரு அவேர்னஸ் ஒன்று, மற்றவங்களுக்கு இப்படியான இப்போ இந்த மாதிரி ஒரு துறையில் இப்படி தொழில் இருக்குன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அங்கே உள்ள ஜஃப்னா யூனிவர்சிட்டி பிள்ளைகளாக இருக்கட்டும், அல்லது அங்கே உள்ள பப்ளிக் மக்கள், ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கட்டும், யார் வேணாலும் இங்கே வந்து கலந்துக்கலாம். அதன் மூலம் அவங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். இதில் என்னென்ன இருக்குது, எங்களால் என்ன இன்புட்ஸ் கொடுக்கலாம், அவங்களால என்ன இன்புட்ஸ் கொடுக்கலாம், நாங்கள் அவங்ககிட்ட இருந்து என்ன எடுக்கலாம். ஸோ இது யார் வேணாலும் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். அவங்களோட இன்புட்ஸை நாங்கள் கொடுக்கறதுக்கோ இல்லாட்டி நாங்கள் எங்ககிட்ட இருந்து என்ன எடுத்துக்க முடியுமோ அதை எடுக்கிறதுக்கும் நாங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறோம். அதுக்கு இந்த ப்ரோக்ராம் நாலேஜ் கூட பரிமாற்றி கண்டிப்பாக. இப்பொழுது 3ஆம் தரப்பிலிருந்து பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு கேள்வி வருகிறது, கேட்கலாம் என்று நினைக்கிறேன். இப்பொழுது ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு விடயம். இப்பொழுது பொதுவாக ராமாயணம் என்று சொல்லும் பொழுதே அது ஒரு சமயம் சார்ந்ததாக இருக்கிறது. சுற்றுலாவை நாங்கள் மையப்படுத்தும் பொழுது சுற்றுலா என்பது பொதுவாக அனைத்து தரப்பினரும் அடையக்கூடியது. இப்பொழுது ஒரு மதம் சார்ந்து நாங்கள் இதை முன்னெடுத்து செல்லும் பொழுது அந்த மதம் சார்ந்தவர்கள் அதிகமாக வரலாம், ஆனால் பிற மதத்தவர்கள் அது வருகை குறையலாம், அப்படியும் ஒரு பக்கம் இருக்கிறது. அதை நீங்கள் இவ்வாறு சரி செய்ய போறீர்கள் இனி எதிர்காலத்தில்? இந்தியா தான் இது எங்களோட மெயின் மார்க்கெட் அப்படிங்கிற கருத்தில் கொண்டு இது வந்து எங்களுக்கு ஒரு இது ஆல்ரெடி இந்த ராமாயண ட்ரெயில் அப்படிங்கிறதுல நிறைய பேர் பங்கு பெற்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் பல்லாயிரக்கணக்கானவங்க வந்து போகிறாங்க. ஸோ நாங்கள் ஸ்ரீலங்காவை பேஸ் பண்ணி இதை பார்க்குற நேரம் எங்களுக்கு இது வந்து ஒரு நெகட்டிவான இம்பேக்டை கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா வெளியிலேருந்து வரவங்களுக்கான ஒரு களம், ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்க போகிறோம் நாங்கள். ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு ஆனால் ஸ்ரீலங்காவில் உள்ளுக்கு வித்தின் ஸ்ரீலங்கான்னு பார்த்தோன்னு சொன்னால் ராவணனை பற்றி நிறைய கண்ட்ரவர்ஷியல் இதெல்லாம் இருக்குது, கருத்துக்கள் இருக்குது, பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்குது. கெட்ட விதமாகவும் நாங்கள் எந்த மனிதனை எடுத்தாலும் நல்ல விதமாகவும் இருக்கும், கெட்ட விதம். ஒரு மனிதன் பர்ஃபெக்டாக நல்லவராக இருக்கவும் முடியாது. ஸோ அதனால நாங்கள் பார்க்குறோம் இது வந்து ஒரு வித்தின் ஸ்ரீலங்கா இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நாங்கள் பார்க்கணுங்கிற இந்த இதில் தேவையில்லைன்னு நாங்கள் யோசிக்கிறோம். ஏன்னா இதில் மெயின்லி இது டூரிசம் தான் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணக்கான ப்ரோக்ராம். அதனால் இதில் நாங்கள் ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவாக இதில் எதுலேயுமே பார்க்க நாங்கள் விரும்பலை. இந்த ப்ரோக்ராமில் பர்டிகுலராக இது டூரிசம் ப்ளஸ் கல்ச்சரல். இந்த ராமாயணங்கிறது ஒரு கல்ச்சரல் ஒரு அடிப்படையிலான ஒரு விஷயமா நாங்கள் கொண்டு போகணும்னு விரும்புகிறோம்.
அப்போ இது வந்து எந்த கலாச்சாரம், நீங்கள் ராமாயணம் பார்த்தீங்கன்னா கிழக்காசிய நாடுகளில் அவ்வளோ இதுலேயும் ராமாயணம் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு இம்பேக்ட் ஒன்று கொடுத்துருக்குது. அதே மாதிரி இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் ரஷ்யா, அவங்க ரஷ்யா இல்லை, மாண்டிக்ரோ, இந்த மாதிரி கண்ட்ரீஸும் அவங்க ராமாயணத்தை பற்றி நிறைய வந்து ப்ரோக்ராம் எல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்கள்ட்ட ஆர்ட்டாக இருக்கட்டும், கல்ச்சராக இருக்கட்டும், அதுகள். அப்போ இந்த மாதிரி வேறு வேறு நாடுகளுமே அதை வந்து விரும்புகிறாங்க. ஏன்னா இது எல்லாமே ஒரு கல்ச்சரல் கனெக்டிவிட்டி, ஒரு கலாச்சார ஒரு ஒருங்கிணைப்பு அதுக்காக செய்கிறது. ஸோ அதனால இதை வந்து நாங்கள் அப்படி செய்கிறது ஒரு நான் சொல்கிறேன் ஒரு பாசிட்டிவாக நாங்கள் பார்க்குற நேரம் கலாச்சார ரீதியில் ஒரு நல்ல ஒரு விடயம். சரி, நாங்கள் இப்பொழுது இந்தியாவை மையப்படுத்தி இந்த நிகழ்வை யாழ்ப்பாணத்தில் செய்கிறோம். இந்தியாவுடன் தொடர்புபட்டவர்கள் மலையகத்தில் இருக்கின்றார்கள். மலையகம் சார்ந்த பெரும் பகுதியிலானவர் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்தியாவுடன் இந்த கலாச்சார ரீதியான தொடர்புகளும் இருக்கிறது. அவர்களை இந்த நிகழ்வுக்கு உள்ளிருப்பதற்கு அல்லது அவர்களுக்கு இது தொடர்பான, ஏனென்றால் இல்லை, இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு விடயம், இலங்கையில் இத்தனை விடயங்கள் 58 இடங்கள் அடையாளம் காணப்படுது. நாங்கள் பொதுவாக ராமாயணத்துடன் தொடர்புடைய இலங்கை என்றால் நேரடியாக சீதாவனம், சீதா இலையை தான் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆக மலையக பகுதி அல்லது அந்த பகுதிகளை சார்ந்தவர்களுக்கு ஏதேனும் இதில் வாய்ப்பு இருக்கிறதா அல்லது உள்ளுக்கு வரலாமா தெளிவுபடுத்த? கண்டிப்பா இது ஃபியூச்சர்ல, அதாவது எதிர்காலத்துல இந்த விஷயங்களை நாங்க வந்து கருத்தில் கண்டிப்பா கொள்ளணும். மலையகம் சார்ந்த நுரலியே எத்தனையோ இடங்கள் இருக்கு, காயத்ரி பீடம், மற்றது நிறைய இடங்கள் இருக்குது. உண்மையா நம்ம வந்து ராமாயணம் சார்ந்த இடங்கள் இருக்குது, அக்னி பரீட்சா பிளேஸ், அந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் வந்து எதிர்காலத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் கருத்தில் கொண்டு தான் செய்யணும். ஆனால் இந்த முறை நாங்கள் ஜஃப்னாவில் ஏன்னா கலாம்பில் ஒரு தடவை செஞ்சோம். ஜஃப்னாவில் எங்களுக்கான அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் ஜஃப்னாவில் இந்த முறை செய்கிறோம். பட் இது வந்து ஒரு ஸ்ரீலங்காவுக்குள்ள ஒரு பரவலாக எதிர்காலத்தில் கொண்டு வரதுக்கான ஒரு நடவடிக்கையை நாங்கள் எடுக்கிறதுக்கு தான் விரும்புகிறோம். சரி, இப்பொழுது உண்மையில் நாங்களும் உண்மையில் பாராட்டக்கூடிய ஒரு விடயம், கலாச்சாரத்தை நீங்கள் முன்னிறுத்தி செல்கிறீர்கள். நீங்கள் இந்த இடத்தில் யாரெல்லாம் இதற்கு ஒத்துழைப்பு செய்ய வேண்டும் அல்லது இந்த நிகழ்வு வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், யாருடைய ஒத்துழைப்பு வேண்டும், அல்லது இதுவரை நீங்கள் சொன்னது போல நிறைய பேர் ஒத்துழைப்பு செய்திருக்கிறார்கள், யாரெல்லாம் இருக்கிறார்கள் உங்கள் சார்பில் நன்றி சொல்ல? கண்டிப்பாக நிறைய பேர் நன்றி சொல்ல இருக்கிறார்கள். முக்கியமாக சுற்றுலாத்துறை சேர்ந்த அனைவரும். இப்போ வடக்கு மாகாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஹோட்டேலியன்னா உல்லாச விடுதிகளில் அந்த மாதிரி இது ரன் பண்ணுறவங்க. அடுத்தது நிறைய டூர் டிஎம்சிஸ் ரன் பண்ணுறவங்க, டூர் கம்பெனிஸ் ரன் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் நான் அழைப்பு விடுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு பொட்டென்ஷியலான ப்ரோக்ராம், உங்களுக்கும் வந்து இது மூலம் நிறைய அறிவை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதை வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கு எனக்கு உண்மையாக அவங்க ஒத்துழைப்பு தந்த கன்சுலேட் ஜெனரல், அடுத்த நோர்தன் டூரிசம், அது கவர்மெண்ட் என்டிட்டி, அடுத்தது வந்து யூனிவர்சிட்டி, இவங்கெல்லாம் வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா போய் நாங்கள் ஃபஸ்ட்டாக பேசுகிறப்போ அவங்க ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க. அது ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது. ஸோ எங்களுக்கு சந்தோஷமான விடயம். அடுத்தது இது வந்து ஜென்ரல் பப்ளிக் வந்து இது கண்டிப்பாக போய் சேரணும். நீங்கள் ஜென்ரல் பப்ளிக் இல்லாமல் இதில் எதுலேயுமே செய்ய முடியாது. எங்களுக்கு ஜென்ரல் பப்ளிக் வந்து இது கண்டிப்பாக போய் சேரணும். அவங்க மூலமாக தான் எங்களுக்கான அந்த க்ரௌடோ, அந்த மக்கள், அந்த தொகையை வந்து எங்களுக்கு உள்ளெடுக்க முடியும், அதுக்குள்ளே கொண்டு வர முடியும். அதனால அவங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகும். அப்போ அதை தான் நாங்கள் விரும்புகிறோம். கண்டிப்பாக அது எனக்கு முதல்லையும் சொன்னீங்க, அந்த வாய்ப்புகள் அந்த சாதாரண ஒரு மக்களுக்கும் இருக்கிறது, அதே போல் அந்த பல்கலைக்கழக மாணவிகளுக்கும் இருக்கிறது. வாய்ப்புகள் என்று குறிப்பிட்ட ஏதேனும் சொல்ல முடியுமா? அவர்கள் இவ்வாறு அதை தனக்கு பயன்படுத்திக் கொள்வது என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கலாம்? கண்டிப்பாக இப்போ நார்த் டூரிசமில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு ஒரு ஆசை இருக்கலாம், டூரிசம் சுற்றுலாத்துறைக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு இந்த ராமாயணம் சார்ந்த சைட்ஸுகளை வந்து தெரிஞ்சா அதை வந்து ஒரு கைட், சம்டைம் அவங்க ஒரு கைடாக இருக்கலாம். இப்போ நாங்கள் வந்து அது வந்து ஒவ்வொரு வந்து கல்வி தமையை பொறுத்து சில வாய்ப்புகள், சில வேலைகள் வந்து பணிகள் வந்து வேறுபடும். அதெல்லாம் வேறுபடும் கண்டிப்பாக. ஆனாலும் நமக்கு நிறைய ஒவ்வொரு ஏரியாலையும் இந்த மாதிரி பொட்டென்ஷியல் இருக்குது, வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ ஒரு கைடாக அவங்க வந்து அங்கே இருக்கலாம், டூரிசம் கைடாக வந்து இருக்கலாம். அது நிறைய நல்ல வருமானம் தரக்கூடிய தொழில் தானே. ஏன்னா அடுத்தது வந்து ஹோட்டல்ஸ், அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சைட் சார்ந்து ஒரு ஹோட்டலையோ ஏதோ ஒரு உல்லாச விடுதியோ நிர்வகிக்கலாம். கண்டிப்பா வாகன போக்குவரத்துகளை செய்யலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு எதிர்காலத்துல இந்த மார்க்கெட்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. உல்லாசத்துறை, நீங்க இப்ப மனுஷன் வாழ்ற வரைக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் உல்லாசத்துறை இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? இப்ப டெக்னாலஜி வரலாம், ஏஐ வரலாம், எத்தனையோ தொழில்கள் இல்லாம போகலாம். ஆனா நாங்க எங்கேயும் போறதோ வாரதோ நிறுத்த போறது இல்லை என்னைக்குமே இல்லை. அது ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு வென்டிலேஷன், நல்ல ஒரு விஷயம். அதனால இந்த சுற்றுலாத்துறை என்னைக்குமே இருக்கும், அதுக்கான வாய்ப்புகள் எப்பவுமே இருக்கும். அதான்
உண்மை ஒரு நல்ல விடயம். இப்பொழுது அந்த நீங்கள் நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கின்றீர்கள், அந்த விடயம் தொடர்பில் நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். குறிப்பாக சுருக்கமாக இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எங்கே நடக்கப் போகுது, எப்போ நடக்கப் போகிறது, நேரம், யாரெல்லாம் கலந்து கொள்ளப் போகிறார்கள், இந்த அழைப்பிதழை வைத்து நீங்கள் ஒரு ராமாயண கல்ச்சரல் கன்க்ளேவ் என்று சொல்லப்படுகிறது. ராமாயண கலாச்சார நிகழ்வு. இது திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகிறது. செப்டம்பர் 14ஆம் தேதி 4 மணி முதல் 7 மணி வரை. இதற்கு நதன் டூரிசம், வடக்கு சுற்றுலாத்துறை, அடுத்தது கன்சுலேட் ஜெனரல், இந்தியன் எம்பசி, அடுத்ததாக யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னா, இவங்க எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் தராங்க. இப்போ அது சார்ந்த நிறைய உறுப்பினர்கள் அதில் கலந்துக்குவாங்க. நாங்கள் ஜென்ரல் பப்ளிக்கையும் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறோம் இந்த ப்ரோக்ராமுக்கு வர சொல்லி. நாளை மறுதினம் செப்டம்பர் 14ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் அந்த நிகழ்வுக்கு நீங்களும் செல்லுங்கள் என்று நாங்களும் கொள்கிறோம். அது பல்வேறு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஒரு நல்ல இடம். சுற்றுலாத்துறை சார்ந்த பல்வேறு தொழில் வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும், இலங்கை சார்ந்த ஒரு நன்மதிப்பையும் சர்வதேசத்தில் ஏற்படுத்தும் என்று நாங்கள் கூறிக்கொண்டு ஞாபகப்படுத்திக் கொண்டு நாங்கள் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். அந்த வகையில் இன்வெர்டிஸ்ஜி நிறுவனத்தின் நிறுவனரும் பணிப்பாளருமான காயத்ரி சுயேந்திரன் அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி, வணக்கம். உங்களுக்கும் நேத்ரா டிவிக்கும் நன்றி. ஆமாம், இந்த ஒரு நல்ல திட்டம் வெற்றி பெறுவதற்கு நேத்ரா குடும்பமும் சார்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இத்துடன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இந்திய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளராக ஈடுபட்ட தனஞ்சயன், அதேபோல ஜெயமன் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.